இந்த அரசுக்கு கெட்ட பேர் வாங்கி தரதுக்கு எதிர்கட்சிகளோ இல்லை மற்றவங்களோ வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த கட்சிக்கு அவ பேரை வாங்கி தரதுக்குன்னே ஒருத்தர் கூடவே இருக்கார். அவர் யாருன்னா அவர் தான் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு. தூய்மை பணியாளர்கள் விஷயம் இருக்குல்ல, இதுக்கான அமைச்சர் யாரு? நேரு. அவர் வந்து பேசாம எல்லா விஷயத்துக்கும் சென்னையோட மேயர் மாதிரி, சென்னையோட அமைச்சர் மாதிரி சேகர் பாபு தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தமிழ்நாட்டோட அறநிலைத்துறை அமைச்சரா இல்ல சென்னைக்கான அமைச்சரா? சக மனுஷன் கூட சாப்பிட்றதையோ வந்து டீ குடிக்கிறதையோ கை குலுக்கிறதையோ மிகப்பெரிய ஒரு வள்ளல் பரம்பரையிலேருந்து வந்தார், அதனால தான் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் ஏதோ வேறு உலகத்துலேருந்து வந்தவங்க மாதிரியும் மற்றவங்களாம் மனுஷனே இல்லாத மாதிரியும் ஃப்ரீயாக சொல்கிறது இந்த சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அரசுக்கே மிகப்பெரிய இழுக்காக தான் இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக கொண்டு வந்த தனியார் மயமாக்கிற கொள்கைகளை எதிர்த்துட்டு இப்போ நம்ம ஆளுங்கட்சி ஆன பின்னாடி அதே கொள்கைகளை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம இதை என்ன தான் சொல்கிறது? இந்த மக்கள் வந்து அந்த கோரிக்கை எடுத்து வந்து கையில் கொடுக்கும்போது இந்த கோரிக்கைலாம் நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் தைரியமாக சொல்கிறாங்க திமுக அமைச்சர்கள். அவங்க அதிகமான சம்பளம் கேட்கல, அவங்களுக்கு வந்து பணி நியமனமும் அவங்க வந்து பர்மனெண்ட் ஜாப்பு தான் கேட்குறாங்க. இதை கூட கண்டுக்காத அரசு எப்படி ஒரு மக்கள் அரசாக இருக்க முடியும்? ரொம்ப சுத்தமாக சிட்டிக்குள்ளே நடந்துட்டு போயிட்டு வரோம், நம்ம வந்து ஒரு நோய் இல்லாமல் இருக்கணும், அதற்கு காரணம் யாருன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் தான். இங்கே சென்னையோட மேயர் பிரியாவோ இல்லை வந்து இங்கே வந்து முக்கியமான அமைச்சர்னு பேச போகிற சேகர் பாபுவோ இல்லை வந்து துணை முதலமைச்சரோ யாரையுமே அவங்கள சந்திக்காமல் அவங்கள அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். த கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட தூய்மை பணியாளர்கள் ஒரு வாரமாக ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தோட முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ வந்து நாங்கள் டெம்பரரி ஜாப்ஸில் இருக்கோம், எங்களுக்கு வந்து வேலையை வந்து பர்மனெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கோரிக்கையில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் திமுக அமைச்சர் சேகர் பாபு ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு விதமான பதில்கள்லாம் சொல்கிறாரு. இப்போ இங்கே திமுக அரசு இருக்குல்ல, திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு, இந்த அரசுக்கு கெட்ட பேர் வாங்கி தரதுக்கு எதிர்கட்சிகளோ இல்லை மற்றவங்களோ வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த கட்சிக்கு அவ பேரை வாங்கி தரதுக்குன்னே ஒருத்தர் கூடவே இருக்காரு. அவர் யாருன்னா அவர் தான் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு. இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி கூட திருச்செந்தூர் கோயிலில் வந்து பக்தர்கள் வந்து நிறைய வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து தரிசனம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான வசதிகளாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்போ சேகர் பாபு அப்பயே ஒரு முத்தான வார்த்தைகளை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, திருப்பதிக்கெல்லாம் போனால் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே வந்து வெயிட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்தரை ரொம்ப கடுமையாக பேசினார்ல. அதே ஒரு சாயில தான் ரிப்பன் பில்டிங்க்கு எதிராக போராடிட்டு இருக்க தூய்மையாளர்களை பற்றி அவர் பேசியிருக்காரு. அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தோம், இங்கே வந்து பணி நியமனம் பண்ணுறோம், நாங்கள் வந்து பர்மனெண்டாக ஸ்டாஃபாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தோன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. 2021 திமுகவோட தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் என்னன்னா 285th பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள், அரசு பள்ளிகளில் வந்து வேலை செய்கிறாங்களா தூய்மை பணியாளர்கள், அவங்களுடைய பணி வந்து பர்மனெண்ட் ஜாபாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் உடனடியாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற சொல்லி தான் இப்போ வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி ஒரு வாரமாக போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள். சென்னை மண்டலம் 5, 6 வந்து தூய்மை பணியாளர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து டெம்பரரி ஜாப்ஸ்லேருந்து பர்மனெண்ட் ஜாப்க்கான போகிறதுக்கான சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ஆந்திராலேருந்து வந்த ராம்கே அப்படின்ற தனியார் நிறுவனத்துக்கு இந்த தூய்மை பணியோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கொடுத்துருதா சென்னை மாநகராட்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க ராம்கே நிறுவனத்துக்கு போய் ஒர்க் பண்ணணும். அது இல்லாமல் இங்கே வந்து வேலை செய்யும் போது 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களே, அந்த சம்பளம் ராம்கே நிறுவனத்துக்கு போய் நம்ம வேலை செய்யும் போது அவங்களுக்கு வந்து 16, 15 தான் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஊதியத்தை வந்து மிகப்பெரிய இழப்பை சந்திக்க போறாங்க இந்த தூய்மை பணியாளர்கள். அதனால இந்த இழப்பை நம்மளால சரி பண்ண முடியாது, சரி கட்ட முடியாது. அதனால தான் அவங்க வந்து சென்னை த கிரேட்டர் சென்னையோட கார்பரேஷனோட ரிப்பன் பில்டிங் முன்னாடி 8 நாளாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலமாகட்டும், இல்லைனா மழைக்காலமாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து இயற்கை பேரிட காலமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான முக்கியமான காலங்களில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து டிசீஸ் பரவுதுன்னா அந்த டிசீஸ் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் யாருன்னா இந்த தூய்மை பணியாளர்கள். நம்மலாம் வந்து ரொம்ப சுத்தமாக சிட்டிக்குள்ளே நடந்துட்டு போயிட்டு வரோம், நம்ம வந்து ஒரு நோய் இல்லாமல் இருக்கணும், அதற்கு காரணம் யாருன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் தான். இந்த தூய்மை பணியாளர்களை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை இல்லாத ஒரு சாக்கடையெல்லாம் ஓடுற இடத்துல உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சென்னையோட மேயர் பிரியாவோ இல்லை வந்து இங்கே வந்து முக்கியமான அமைச்சர்னு பேச போகிற சேகர் பாபுவோ இல்லை வந்து துணை முதலமைச்சரோ யாரையுமே அவங்கள சந்திக்காமல்
அவங்கள அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சியா இருக்கும்போது அதிமுக அரசாங்கம் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களோட சிஸ்டத்த வந்து கான்ட்ராக்ட் லேப்ல அதாவது பிரைவேடைஸ் பண்ணும்போது, இப்ப இருக்கிற முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாரி நம்ம வந்து பிரைவேடைஸ் பண்றது மக்களுக்கு செய்ற துரோகம், தூய்மை பணியாளர்களுக்கு செய்ற துரோகம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. இப்போ அவரு முதலமைச்சரா இருக்காரு. இப்போ வந்து பிரைவேடைஸ் பண்ணாதீங்க. எங்களுக்கு வந்து பணி நியமனத்த குடுங்க. எங்கள வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை எடுத்துட்டு போனா, அவர் கண்டுக்காம இங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்துல இருந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்த பத்தி இந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்றாரே தவிர, அவரு மக்களுடன் நிக்கல, எங்க கூட நிக்கல. உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு அவர் யார் கூட நிக்கிறாருன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல. ஒருவேளை ஆந்திரால வந்த ராம்கி அப்படின்ற நிறுவனத்து கூட நிக்கிறாரா? இல்ல வந்து மிகப்பெரிய கார்ப்பரேட்ஸ் கூட நிக்கிறாரான்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனோட மேயர் பிரியாவும் என்ன பண்றாங்கன்னா, சேகர் பாபு கூட சேர்ந்துட்டு அவங்களும் முத்து முத்தான வார்த்தைகள்லாம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. பிரியா என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் வந்து ஏற்கனவே கொரோனா காலத்திலயோ, இல்ல வந்து மழை காலங்கள்லயோ உங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறாரு, டீ குடிக்கிறாரு, உங்க கூட போட்டோ ஷூட் நடக்குறாரு, உங்க கூட கை குடுக்குறாரு. இதுக்கு மேல என்ன தேவை? மேயர் பிரியா என்ன சொல்ல வராங்கன்னா, இங்க வந்து சக மனுஷன் கூட சாப்பிடுறதையோ, வந்து டீ குடிக்கிறதையோ, கை குலுக்குறதையோ மிகப்பெரிய ஒரு வள்ளல் பரம்பரையிலிருந்து வந்தாரு. அதனால தான் இதெல்லாம் செய்றாரு அப்படின்ற மாரி, ஸ்டாலின் ஏதோ வேற உலகத்திலிருந்து வந்தவன் மாரியும், மத்தவங்கலாம் மனுஷனே இல்லாத மாரியும் பிரியா சொல்றது, இந்த சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த அரசுக்கே மிகப்பெரிய இழுக்கா தான் இருக்கு. அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறதையோ, டீ குடிக்கிறதையோ, கை குலுக்குறதையோ மிகப்பெரிய ஒரு விஷயமா அவங்க பேசுறதே, அவங்க எந்த அளவுக்கு பேக்வேர்டா இருக்காங்க அப்படின்றது தான் தெரியுது. ஸோ இந்த பிரச்சனை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க வந்து கவர்மெண்ட்டுக்குன்னு நெறைய வேலை இருக்குல்ல. இப்போ வந்து சிட்டி வந்து கிளீனா இருக்கணும். இப்போ வந்து மக்களுக்கு வந்து கல்வி குடுக்கணும். அப்படின்ற ஒரு முக்கியமான வேலை இருக்குல்ல. இத எல்லாத்தையும் அவங்க செய்யாம பிரைவேட் கிட்ட கான்ட்ராக்ட்டா குடுக்குறாங்களோ? அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் எல்லாமான அரசுன்னு சொல்றாங்க. திராவிட அரசு அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிறாங்க. ஆனா, இங்க வந்து கவர்ன்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலைய கூட பிரைவேடைசர் குடுத்துட்டு தான் செய்ய முடியுமா? அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. எதிர்க்கட்சியா இருக்கும்போது அதிமுக கொண்டு வந்த தனியார் மயமாக்குற கொள்கைகள எதிர்த்துட்டு, இப்ப நம்ம ஆளுங்கட்சி ஆன பின்னாடி அதே கொள்கைகள நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா, நம்ம இத என்னதான் சொல்றது? ஸோ இந்த மாரி சென்னை மாநகராட்சியில வேலை செய்ற தூய்மை பணியாளர்களோட விஷயத்த பேசும்போது, ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்ஸர் பண்ணிட்டு இருக்கிற முக்கியமான அமைச்சர் யாரு? திமுக அமைச்சர் சேகர் பாபு. சேகர் பாபு தமிழ்நாட்டோட இந்து அறநிலைத்துறை அமைச்சரா? இல்ல சென்னை அமைச்சரா? அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. ஏன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் காவல்துறைக்கு அமைச்சர் இருக்காங்க, நிதித்துறைக்கு அமைச்சர் இருக்காங்க, இந்த மாரி நெறைய துறைக்கு அமைச்சர் இருக்காங்க. ஆனா, சென்னை துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காரோ? அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. ஏன்னா, சென்னையில எல்லா விஷயத்துக்கும் சேகர் பாபு தான் ஆன்ஸர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தூய்மை பணியாளர்கள் விஷயம் இருக்குல்ல, இதுக்கான அமைச்சர் யாரு? நேரு. அவரு வந்து பேசாம, எல்லா விஷயத்துக்கும் சென்னையோட மேயர் மாரி, சென்னையோட அமைச்சர் மாரி சேகர் பாபு தான் ஆன்ஸர் பண்ணிட்டு இருக்காரு. அவரு தமிழ்நாட்டோட அறநிலைத்துறை அமைச்சரா? இல்ல சென்னைக்கான அமைச்சரா? சென்னைக்கான அமைச்சர்னா, சென்னைக்கான அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெசெட்ல ஒரு நோட்டிஃபிகேஷனா விடுங்க. ஒவ்வொரு அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் நெறைய அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர வாங்கி தரதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பார்ல. அதுதான் இப்ப இருக்கிற திமுகவுக்கு சேகர் பாபு. சென்னையோட ரொம்ப கடுமையான டைமான கொரோனா டைம்லயோ, வெள்ளம் டைம்லயோ, அது இல்லாம இயற்கை பேரிடர் டைம்லயோ, இங்க வந்து மக்கள் வந்து வெளிய போயிட்டு வராங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க. ஒரு நோய்வாய்ப்படாம இருக்காங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இப்ப வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்கார்ந்து போராடிட்டு இருக்க தூய்மை பணியாளர்கள் தான். அவங்க ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க அதிகமான சம்பளம் கேட்கல. அவங்களுக்கு வந்து பணி நியமனமும், அவங்க வந்து பெர்மனன்ட் ஜாப் தான் கேட்கறாங்க. இத கூட கண்டுக்காத அரசு எப்படி ஒரு மக்கள் அரசா இருக்க முடியும்? எதிர்க்கட்சியா இருக்கும்போது மக்கள் ஏதாவது ஒரு போராட்டம் பண்றாங்கன்னா, அவங்க கூட போய் நின்னுட்டு, இங்க அவங்களோட கோரிக்கையெல்லாம் நாங்க நிறைவேத்தி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்க வாங்கிட்டு அரியணையில போய் அமர்றாங்க. அமர்ந்த பின்னாடி இந்த மக்கள் வந்து அந்த கோரிக்கை எடுத்துட்டு வந்து கையில குடுக்கும்போது, இந்த கோரிக்கையெல்லாம் நாங்க சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல தைரியமா சொல்றாங்க திமுக அமைச்சர்கள். ஸோ இந்த மாரி ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு மாரி செயல்பட்டுட்டும், எதிர்க்கட்சியா இருக்கும்போது இன்னொரு மாரி செயல்பட்டா, இந்த மக்கள் எங்க தான் போய் நிப்பாங்க? இந்த சூழ்நிலையில தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுதா? இல்ல சீஃப் மினிஸ்டர் அவங்கள கூப்பிட்டு பார்க்குறாங்களா? அவங்களுடைய கருத்துக்கள வந்து எடுத்துக்கிறாங்களா? அப்படின்று நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.